திருக்குறள் கதைகள். ஒரு ஊருக்கு ஒரு 5 பேர் வர்றாங்க. நாங்கள் பக்கத்து ஊரில் இருந்து வரோம், இங்கே பவின் அப்படிங்கிறவர் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காரு, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊர் தலைவர் அவரை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கார் பாரு, இவர் தான்ப்பா பவின் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் பவினை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்தவங்க கேட்குறாங்க, ஏன்பா என் ஊர் தலைவருக்கு நீ சாக்லேட் எதுவும் கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நேற்று நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம். அப்போ நான் சாக்லேட் சாப்பிட பார்த்துட்டு எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்கன்னாங்க, நான் கொடுத்தேன். நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன், என்னங்க விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் ஊர் தலைவரும் நீ கூட்டிகிட்டு வர சொன்னார், அதனால தான் வந்திருக்கோம். எங்கள் கூட ஊருக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பவின் சொல்கிறாரு, சரிங்க போங்க, நான் பின்னாடியே வாரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு. நேற்று நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது பெரியவர் ஒருத்தர் என்கிட்ட சாக்லேட் கேட்டார்ல, சரி நானும் கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு நன்றிப்பா அப்படின்னு அவர் போயிட்டாரு. இப்போ அவர் தான் என்னை கூப்பிட்டுட்டு தான் இவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்னவா இருக்கும்டா? டேய், அந்த சாக்லேட் அவருக்கு எதாவது செஞ்சுருக்குண்டா, என்ன ஆச்சுன்னு தெரியலடா, நீ போகாத அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பவினும் ரொம்ப யோசிக்காரு. சரி நம்ம பேசாமல் இருந்துடலாம், போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் மறுநாள் ஒரு 10 பேர் வராங்க. ஏன்பா நேற்றே என் ஊர் தலைவரை கூப்பிட்டாருன்னு சொன்னாமல் நீ வரவே இல்லையே, எங்கள் கூடயே வாப்பா, கையோடு கூட்ட வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பவினுக்கு ஒரு வழியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சரிடா உனக்கு எதுவும் நடக்காமல் இருக்கணும்னு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிறோம், நல்லதே நடக்கும், நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறதா இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை உண்டாக்குச்சு. சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க கூட போகிறாரு பவின். அங்கே ஊருக்கு போய் பார்த்தா அந்த ஊர் தலைவர் ஒரு கூட்டத்தோடு உட்காந்துருக்காரு. அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்களா இவர் பேர் பவின், இவர் ரொம்ப நல்ல மனுஷர். நேற்று நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம், அப்போது எனக்கு ரொம்ப கறக்கமாக இருந்துச்சு. நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, ரொம்ப லோ சுகர் ஆகிடுச்சி. அப்போ என் தம்பிகிட்ட சாக்லேட் இருக்கான்னு கேட்டேன், தம்பி உடனே கொடுத்தாரு. அதை சாப்பிட்டனால தான் இப்போ நான் உயிரோடையே இருக்கிறேன். தக்க சமயத்தில் எனக்கு ரொம்ப உதவி பண்ணி என்னோடய உயிரை காப்பாற்றிருக்காரு. இவருக்கு நான் இந்த பண முடிப்பை கொடுக்கலான்னு தான் நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். இந்தாங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. பவினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இல்லையா, வேண்டாயா, பரவாயில்ல. ஆனால் அந்த ஊர் தலைவர் கட்டாயப்படுத்துறதுனால வேறு வழியே இல்லாமல் அந்த பண முடிப்பை வாங்கிட்டு வந்துடுறாரு பவின். குறள். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. பொருள். உரிய நேரத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அதன் தன்மை உணரும்போது உலகை விட பெரியதாகும்.